ஓம் நம சிவாயம். எல்லாம் சிவமயம், உலகமே பூஜ்யம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் என்னை வளர்த்தெடுத்த நாடக ஆசான்களுக்கும் முதற்கண் வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சி நாம் பார்க்க இருப்பது மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய தர்மர் அஸ்வமேத யாகம் வப்பூர் வாகன சண்டை எனும் தெருக்கூத்தை நாம் காண இருக்கின்றோம். இந்த தெருக்கூத்தில் எனது அருமை தம்பி தலைவாசல் பகுதியை சார்ந்த வசந்த் இளம் நடிகர் அதி அற்புதமாக நடித்திருக்கின்றார். அவருடைய நாடகத்தையும் அவருடைய நிகழ்ச்சிகளையும் இது கண்டுகளியுங்கள். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் அடியன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சரி, நீங்களே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆமாங்க இல்லையா? அப்படி மணிமகன் சரித்தினால் இன்று 9 நாள் ஆகிறது. இன்று 9 நாள் தான் சந்தோஷமா தான் சிவாதன் அமர்ந்து கொண்டிருக்க நேரத்தில் இந்திய தினத்திலே அதை என்ன வீத காரணம் நம்ம உனக்கு 2 கொடுத்தா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எப்படி காரம் சாதமா இருக்கா? நீ மூத்திரம் விட்டு வந்துட்டியா? காலுக்கெல்லாம் மூத்திரம் விட்டு போய் ஓ அண்ணா அண்ணா பாருவே தங்களுடைய பாதாளர்களுக்கு நந்தவனத்தில் கொக்கக்கூடிய மலரை கொண்டு வந்து படிந்தால் அது வாடக்கூடிய மலர் அல்லவா? இந்த வாடாத மலர் சொல்லக்கூடியது உள்ளத்தில் 5 பஞ்சபூதம் இருக்கிறது. அந்த 5 பஞ்சபூதங்கள் வந்து மலராத்தான் பறித்து தம்பியாற்றுடன் ஓடி வளர்க்க ஞாயிறு மாட்டம் நக்கர மாட்டு மாதிரி சும்மா கிடந்து சங்கத்துக்கு கோடாலிக்கு காலில் குத்துது கொடை இருக்கிற மாதிரி அந்த நாய் போய் கையா பிக்க அதை ஒரு காய் பிச்சு முளத்தூளோட வாயில் வைக்க என் நாக்கெல்லாம் பச்சிட்டு போட்டுங்க. வாப்பா மூத்திரையா குடிப்பாங்க பிஞ்சு அவரு விட்டு போயிட்டாங்க. பெருசெல்லாம் பிச்சுட்டு என் பாதத்தை படித்தபடியால் என்றென்றைக்கு சுகசேமத்தோடு நோய் நொடி இல்லாமல் நீடோடியா வாழ்வாய் என்று உனக்கு வரமளித்திருக்கின்றேன். என்று வரமளித்தவுடன் மிக்க சந்தோஷமாய் இருக்கின்றேன். ஆனா தங்களை ஒன்று கேட்கலாம். கேளு. தம்பி ஒரு நாள் கேட்காம நம்மளை என்னமோ கேட்கறாங்க. இன்னைக்கு
இன்றைக்கு கேட்கலாம் என்று எண்ணத்தக்கிறது ஆஹா. தங்களுக்கு மன வருத்த வேண்டாம். இல்ல கேளப்பா எதனால கேளு அண்ணா இதை என்னவிதோ காரணமோ ஐயா தெரியுங்க சொல்றேன் அந்த காவல கோதரியா இந்த காடி மன சொல்லும் மண்ணா அஜந்து சொல்லும் மண்ணா என்ன காரணம் எதற்காக வறுமடி தெரிவித்தீர்கள் என்று கேட்கின்றபடினால அதாவது 18 பாரதம் முடிந்து நாள் 21 நாள் ஆகிறது அஸ்தாபத்தை மகடம் தரித்து 9 நாளாகத்தானே இல்ல இல்ல எல்லாரும் டீ கொடுத்தாக்கா நல்ல பெரிய காய தள்ளலாம் வரணும் நல்லா இவ்வளவு பெரிய காயா இருக்கிறத பிச்சு கொட்டி பையில வச்சுக்கிறேன் பிஞ்ச பிச்சை ஒரு நாக்கெல்லாம் பத்திட்டு போயிட்டு என்ன மெல்ல முடியல தாவெல்லாம் விட்டு போட்டு பெரிய காயா இருக்கிறத கொட்டி பையில வச்சுக்கிறான் அது கூட பிச்சை அந்த கீழே வைத்த பிச்சை எடுத்து எங்களுக்கு தான் அவருக்கு அம்மா தூக்குத்தி பாரு பாரதம் முடிந்து நாள் 21 மகடம் தரித்து 9 நாளாகத்தான் இந்த சிம்மாதலை அமர்ந்து நான் ஆட்சி செய்கின்ற போது அந்த துரியோதனை அமர்ந்த சிம்மாதனம் என்பதால் அந்த துரியோதனுக்கு என்ன துர்புத்தி துர்குணம் இருந்தது துர்புத்தி துர்குணம் எனக்கு வருகிறது தர்மம் என்ன விட்டு விலகி செல்கிறது இந்த குருச்சேத்திரம் முழுவதும் எங்க பார்த்தாலும் எனக்கு ரத்த வாடையாதான் வீசுகிறது ஆ என்ற சத்தமும் ஓ என்ற சத்தமும் கேட்கிறது அப்படி கேட்கின்ற நேரத்தில் குருவாகிய வியாசரை வரவழைத்து கேட்கின்ற போது ஆனா கேளும் தர்மனந்தா இந்த குருச்சேத்திர பூமியிலே யாரும் நாள் வந்து இறக்கவில்லை தம்பியாகிய பீமன் கதாயத்தாலாம் அர்ஜுனன் வில் முனையிலாம் துடி துடிக்க இறந்த உயிர் அதோடு உங்களுக்கு பிறந்த பட்டத்துக்குரிய பிறந்த 12 பிள்ளைகள் இந்த போர்களத்துல மாண்டிருக்க போய்விட்டது இதெல்லாம் உன் பங்காளி உன்னுடைய பிள்ளைகள் இறந்திருக்கும் போது அதற்கு ஒரு ஈம சடங்கு செய்யாமல் நீ மகனம் தரித்திருந்த எப்படி இந்த அஷ்டாபிரதம் உன்னால ஆள முடியும் அப்படின்னு கேட்கின்ற போது இதுக்கு என்ன செய்வது கேட்கின்ற போது ஆனா கேளும் தர்மனந்தா மேற்கே எவர்னாபுரிய ஆண்டு வரக்கூடிய எவர்னா சோழனிடத்திலே வெள்ளப்புறவி இருக்கிறது அந்த வெள்ளப்புறவி அழைத்து வந்து அதுக்கு பட்டயம் தரித்து நாடு என்று சொல்லப்பட்ட 55 தேசத்திற்கு குதிரை மின் செல்லவும் தம்பி ஆகிய அர்ஜுனன் பின்தொடர்ந்து சென்று 55 தேசத்திலும் பகுதி பலம் வாங்கி வந்து விடியற் காலையிலே தர்மர் அஸ்வமத யாகம் செய்தேயானால் இறந்த உயிர் அத்தனையும் 4ஆம் பதி முத்தி மோட்சம் அடையும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். அவர் கட்டளைக்கு இணங்க வெள்ளப்புறவி கொண்டு வந்திருக்க பட்டம் தரித்திருக்க ஐவராஜகளாக்கி பேர்ல நீங்கள் முதல் பிறந்தவர் தானே எங்களுக்கு தெரியாததுக்கு நீங்க அண்ணன் சொல்லி கொடுக்கணும். ஆமா அதுதான் உலகத்துல வந்து முதல் சொல்லுவாங்க. சரி அதுதான் பெரியவங்க அந்த வார்த்தையே இருக்கு. அந்த நேரத்தில் பகடையால போனீங்க எங்களுக்கு கேட்கிறா இல்ல கேட்கல எங்களை கேட்காமலே பகடையாண்டீங்க. சரி நாடு நகரம் அனைத்துமே எழுந்தீங்க தம்பிமார்களும் எழுந்தீங்க மனைவியும் எழுந்தீங்க. எப்படியோ பாஞ்சாலுடைய திறமையால இந்த அடிமை தொழிலை நீக்கிட்டாங்க. அவன் தகுதியாகப்பட்டவன் சொன்ன பிரகாரமாத்தானே 12 வருஷமான பார்த்து ஓராண்டு நாட்டில வந்தா பாகமே 12 வருஷமும் இந்த ஓராண்டு 5வது வருஷம் இருக்காது. இதெல்லாம் கடந்து வரும்போது எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சோம். மீண்டும் பாகம் கேட்டாங்க. பாகம் இல்லை என்று தெரிவித்து 18 மலர்ந்தால் ஒரு வருஷம் நியமித்தார்கள். பாரத போர் முடிஞ்சது. மாமாவைய கண்ணபுரான் ஒண்ணு அழைத்து இந்த நாத்தம் மணிமேட சூட்டு சொன்னாங்கல்ல எங்களை கேட்டீங்களா? எங்களை கேட்காம நீங்களே போய் உட்காந்து பகடியா அந்த மாதிரி
இந்த சிம்மாசனம் அமர்ந்து, ஏன்னா நீங்க வயசுல பெரியவங்க, சரிதான். செத்து போனவங்க 18 அக்கரோட ஜனியும் தன்னுடைய சொந்த சாவண்ண செத்தாங்க. ஆமா, இல்ல அபாண்டமான போன உயிர் உண்மை. அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறது. சரி, அதை தள்ளு. யாராவது செத்தா நம்ம ஆளும் செத்தான். நம்ம இனத்தாருக்காவது ஒரு கல்பகாரி செய்யணும். இல்ல அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்ததா? இல்ல. சரி, இதெல்லாம் செய்யாம நீங்க மகனம் தடுத்தது தவறு. அதனால இப்படி பலவிதமான துப்புகள் ஏற்படுகிறது. நான் 55 தேசம் பகுதி மரம் வாங்கி வந்தால் விடியற் காலையில் இங்க யாகம் செய்து நம்ம 7வது ஜனங்களும் முத்தியமா அடையணும். பச்சிமம் இருக்காங்களே, அவங்க மறு பிறவியும் பிறக்கணும். அவங்களுக்கு முத்தி மோசம் கிடைக்கும். உண்மை. போய் பகுதி மண்ணா எல்லாம் வாங்கியாச்சு. இனிமேல் போன பூரா சாரி பைப்பாச்சாரி. இல்ல இல்ல, பகுதி பண்ணா கிடைக்கும்பா. நீ அப்படியெல்லாம் சொல்லாத. பகுதி பண்ணா உனக்கு வேணும், அவ்வளவுதானே. பகுதி பண்ணா தருவாங்க. விடியற் காலையிலே யாகம் செய்ய வேண்டும் அல்லவா? அதற்கு முன்பாண்டா ஒரே ஒரு வார்த்தை. என்னன்னா எப்ப போனாலும் நம்ம அண்ணா சொல்லக்கூடிய வார்த்தையை கேளாம கொண்டாடி வார்த்தையை கேட்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு தப்பா நினைக்காது. சரி, என்ன அவரால சொற்க இருக்க கூடாது. இல்ல, சண்டைக்கு சண்டவனா, கெண்டிக்கு சண்டவனா, சண்டைக்கு சண்டவனா வீடு வந்தாதான் நிலைமை. அதனால் தொட்டு தாண்டி 8 பெண்கள்ல தொட்டு தாடி கட்ட மனைவி கண்ணன் தங்கியாக சுபத்ரா தேவி அவளை அழைத்து நான் கைதாமலை பெற்று எப்பா கூட பிறந்தவனுக்கு தெரியாது, ஒரு தம்பி எப்படி இருப்பான்னு தெரியாது. பெண்கள் என்ன என்றாலே உனக்கு அது ஒரு தனி இதுதான். இருந்தாலும் உன்னுடைய விருப்ப பிரகாரம் உன் மனைவி அழைத்து விடதாமலம் பெற்று பிறகு சென்றுவாப்பா. அப்படி இல்ல, ஏன்னா நம்ம அண்ணன் சொல்லி கேட்காம கொண்டாடி சொன்னாதான் போவங்கிற மாதிரி பேசுறானே அப்படின்னு தப்பா நினைக்கிறேன். இல்ல 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 நான் அதே தான் இருக்கிறேன், தனிமா தான் இருக்கிறேன். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஏன்னா நீ சொல்வது உண்மைதான். உன் மனைவி அழைத்து விடதாமலம் பெற்று பிறகே செல்லப்பா. போயிட்டு வாப்பா. இல்ல யா, ஆமா ஆமா ஆமா, அப்படி யாரும் செய்வதற்கு நான் செல்ல வேண்டும். எப்பனாலும் எனக்கு பிடிக்கலன்னு பகுதி மனம் ஆகி வர வேண்டும் அல்லவா? அதனால் அந்த புறமா சென்று 8 மனைவிலே தொட்டு தாலி கட்ட மனைவி கண்ணன் தங்கியாக சுபத்ரா தேவி அல்லவா? அவளை அழைத்தேன். Thank you.